ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாரிஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து இந்த ஹாலை லைட்டாக க்ளீன் பண்ணுற வேலை தான். அது ஃபுல்லும் எடுக்க முடியல, க்ளம்ஸியாக இருக்குது. இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்ததுனால அப்படி இப்படி இருக்குது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு சிம்பிளான ஒரு எக் ரைஸ் ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதையும் பார்த்துட்டு அப்போட ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் இது இவ்வளோ தான். இன்றைக்கி இதை வந்து தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிச்சனில் போய் நம்ம பண்ணக்கூடிய லைட் டின்னர் மெனுவை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் அதை வந்து பொடிசாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து மசாலாலாம் ரொம்ப சிம்பிள். ரெகுலராக நம்ம வீட்டில் வந்து முட்டை எல்லாமே இருக்கும், வெங்காயம் தக்காளி, அதனால் இது சிம்பிள். இப்போ வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, ரொம்ப போட்டால் புளிச்ச மாதிரி இருக்கும், அது ஒரு மீடியம் சைஸையும் போட்டு அதை லைட்டாக உப்பு போட்டு இதையும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நைட் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அப்போ குயிக்காக நம்ம பண்ணக்கூடியது இதுதான். நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். சாதாரண அரிசிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி பாயில் பண்ணதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ரைஸை நான் இதுக்கு வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து பூண்டை வந்து கொஞ்சம் இடித்து போடுங்க. கட் பண்ணி போடுறத விட இடித்து போடுறது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. 2 பேர் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சிப்ஸு அந்த மாதிரி எது கூட வச்சுக்கலாம், இல்லை விரிசை கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவில் வந்து இதில் வந்து நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் மட்டும் லைட்டாக போட்டால் கூட போதும். 1/4 ஸ்பூன் கூட போதும், 1/2 ஸ்பூன் கூட வேண்டாம், 1/4 ஸ்பூன் கூட போதும். இதையும் போட்டு இதையும் அந்த எண்ணெயில் வந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நான் 2 முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். 2 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்காக நான் இதை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாடை போகணும்ல, அதுக்காக தான். அதுக்கப்புறம் 2 முட்டையோ இல்லை 3 முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 முட்டை வந்து ஆட் பண்ணுறேன். அதே தான் எப்போவும் சொல்கிறது தான், முட்டை ரெசிபி எல்லாமே வதக்கும்போது உடனே வதக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வதக்குனிங்கன்னா அந்த முட்டை கொஞ்சம் தெரியும். எடுத்த உடனே வதக்குனிங்கன்னா உங்களுக்கு முட்டையே தெரியாது, ஒரு மாதிரி கொலகொலான்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து வதக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த முட்டை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரியும் நமக்கு. இதையும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நார்மல் ரைஸ் நல்லாயிருக்கும், ஆனால் பாஸ்மதி போட்டோம்னா அதை விட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், பாஸ்மதி போட்டு. இல்லை நார்மல் ரைஸ் தான் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லஞ்சுக்கு வந்து இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் ஃப்ரை கொடுக்கலாம், இல்லை ப்ளெயினாகவே அனுப்பலாம், இல்லை சின்ன பிள்ளைங்களுக்குனா சிப்ஸு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு டம்ளர் அளவு, 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி, பாயில் பண்ண பாஸ்மதி இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாமே உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியும் கூட, குயிக்காகவும் பண்ணக்கூடியது. அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃப்ளேவருக்காக மேல் டாப்பில் நம்ம வந்து சீரகத்தூள் அது வந்து போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மேல் டாப்பில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை ஆகிரும். அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் மேல் டாப்பில் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா அந்த மசாலா, தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு மல்லியல் தூவி இறக்குனிங்கன்னா உங்களோட எக் ரைஸ் வந்து ரெடி. குயிக்காக பண்ணக்கூடியது ரெசிபி வந்து இது. நான் வந்து இதுக்கு தந்தூரிக்கு வந்து நான் ஏற்கனவே மசாலாலாம் விரவி வச்சுருந்தேன், வந்தோடனே தந்தூர் பண்ணிவிட்டேன், அதனால் ஈஸியாக எனக்கு இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி வச்சு கூட லஞ்சுக்கு நீங்கள் வந்து கொடுத்து விடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ அது முடிஞ்சோடனே இங்கே வந்து நிவிலோட ப்ராஜெக்ட் போய்கிட்டுருக்கு. அவனுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் இங்கிலீஷில் இவிஎஸ்ஸு மேக்ஸு தமிழ்னு கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் தமிழ் மட்டும் அவனை எழுத வைக்கணும். மற்றபடி இது வந்து இங்கிலீஷு, அதுக்கப்புறமேலு அடுத்து வந்து இவிஎஸ்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் அவங்களுக்கு சின்ன கிளாஸ்னால அதுக்கேற்றாப்புல கொடுப்பாங்க பிக்சர்ஸ் ஒட்டி. அது போக மேக்ஸுக்கும் கொடுத்துருந்தாங்க. இது மேக்ஸு. இது எல்லாமே நைட்டு வந்து ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சார்ட்டில் ஃபுல்லும் ஒட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. அப்போ நாளைக்கு இது சப்மிட் பண்ணுறதுனால இது எல்லாத்தையுமே முடித்து எடுத்தாச்சு. ஸோ இது தேர்ஸ்டே நைட்டு போய்கிட்டுருக்கு. நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நாளைக்குன்ட்டேன். தேர்ஸ்டே நைட்டு இந்த ஒர்க்லாம் முடிச்சிருக்கேன். அது போக இதெல்லாம் முடித்த பிறகு அவனுக்கு பென்சில் பாக்ஸில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ பாக்ஸில் தேவையான பென்சில் ரப்பர் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மேக்ஸிமம் நான் நைட்டே அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எதையாவது காலையில் அவசரத்தில் இது பண்ணுறதுனால காலையிலே நைட்டே இதை வந்து எடுத்து வச்சிட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பைடர்மேன் இது தான் வச்சுருப்பான் பேக்லேருந்து எல்லாமே. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுத்தோம்னா அது போகிற பொருள் பத்திரமா வீட்டுக்கு அப்படியே வருது. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது தொலைச்சிட்டு தான் கொண்டு வரான். இந்த முடிச்சுட்டு அப்படியே வீட்டையும் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நைட்டோட வேலை வந்து அவ்வளவுதான். லேட்டானனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லும் அது வந்து எனக்கு ஷேர் பண்ண முடியல. க்ளீன் பண்ண தான் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் எனக்கு ஷேர் பண்ண முடியல. ஸோ சிம்பிளாக இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் லாகோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.